மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணி என்று ஜி.கே. வாசன் அறிவிப்பு. நாட்டின் பொருளாதாரம் மேம்பட மோடியின் தலைமை அவசியம் என்றும் விளக்கம். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை திடீரென்று சந்தித்த தமிழ் மாநில காங்கிரஸ் இளைஞரணி தலைவர் யுவராஜா குடும்பத்தினர் சார்பில் தனிப்பட்ட முறையில் நன்றி தெரிவித்ததாக விளக்கம். பாஜக கூட்டணியில் இடம்பெறுகிறது தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம். நாளை பல்லடத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கும் கூட்டத்தில் கலந்து கொள்கிறார் ஜான் பாண்டியன். திமுகவுடன் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் மார்ச் 3ஆம் தேதிக்கு மேல் கையெழுத்தாகும். 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்திய கம்யூனிஸ்ட் நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பராயன் தகவல். 2வது கட்ட பேச்சுவார்த்தை தான் இப்பொழுது நடைபெற்று நிறைவேற்றுள்ளது. இது நல்ல முறையில் திருப்தி அளிக்கிற வகையில் பேச்சுவார்த்தை நடந்தது. இதனுடைய கையெழுத்திடுகிற கட்டம் என்பது 3ஆம் தேதிக்கு மேல் அழைப்பார்கள். அப்பொழுது இறுதிப்பட்ட விஷயத்தை உங்கள் முன்னர் விளக்கும். கூட்டணிக்காக அதிமுகவும் பாஜகவும் பேசி வருவதாக சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் பேட்டி. ஒரு வாரத்தில் முடிவு செய்யப்படும் என்றும் அறிவிப்பு. தமிழகத்தில் புதன்கிழமையில் தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையத்திடம் அரசியல் கட்சிகள் வலியுறுத்தியதாக தகவல். இன்னொரு கம்பெனி துணை ராணுவத்தினர் மார்ச் முதல் வாரம் வரவுள்ளதாகவும் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் முன்னாள் திமுக பிரமுகரும் தயாரிப்பாளருமான ஜாபர் ஷாதிக்கு சம்மன். தலைமறைவாக இருப்பதால் வீட்டில் சம்மனை ஒட்டி சென்ற அதிகாரிகள். போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டவர்கள் ஆளும் திமுக நிர்வாகிகள் என்பது வெட்கக்கேடானது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் விமர்சனம். புதுச்சேரியிலிருந்து தமிழ்நாட்டு வாக்காளர்களாக மாறிய நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புசியாளர் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட திட்டம் என்றும் தகவல். அம்ரித் பாரத் நிலைய திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 553 ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் பணிகளை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. தமிழ்நாட்டில் நெல்லை, தருமபுரி உள்ளிட்ட 34 ரயில் நிலையங்கள் புனரமைப்பு. காரைக்குடி ரயில் நிலையத்தில் நடந்த விழாவில் மத்திய அரசுக்கு எதிராக பேசிய காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம். வெளியேறச் சொல்லி கூச்சலிட்டு பாஜகவினர். வீட்டு வசதி வாரிய வீட்டை முறைகேடாக ஒதுக்கிய வழக்கில் அமைச்சர் ஐ. பெரியசாமியை சிறப்பு நீதிமன்றம் விடுவித்தது செல்லாது. வழக்கை மீண்டும் விசாரிக்க உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவு. கொலை வழக்கில் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரங்கநாதன் விடுதலை. அரசு தரப்பில் சாட்சிகள் முழுமையாக நிரூபிக்கப்படவில்லை என்று சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. விதிமீறல் கட்டடங்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் 10 ஆண்டுகளாக அதிகாரிகள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தார்களா? மதுரை மீனாட்சியம்மன் கோவில் விவகாரத்தில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகை சென்றபோது எருமை மீது மோதிய மலை ரயில். ஒரு பெட்டி தடம் புரண்ட நிலையில் அதிகாரிகள் ஆய்வு. சேலம் பெரியார் பல்கலைக்கழக பதிவாளரை பணியிடை நீக்கம் செய்ய வலியுறுத்தி நாளை முதல் தொடர் போராட்டம். பெரியார் பல்கலைக்கழக ஆசிரியர் மற்றும் பணியாளர் சங்கம் அறிவிப்பு. சென்னை மெரினாவில் கட்டப்பட்டுள்ள முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவிடம் இன்று திறப்பு. இரவு 7 மணிக்கு திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்.
கோடநாடு கொலை கொள்ளை விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த மானநஷ்டஈடு வழக்கை நிராகரிக்க அமைச்சர் உதயநிதி கோரிக்கை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடுவதற்காக டிராக்டரில் புறப்பட்ட விவசாயிகள் ஏக்னாபுரத்தில் மறித்து கைது செய்த காவல்துறை. மகாராஷ்டிராவில் மராத்தா இடஒதுக்கீடு தொடர்பாக போராட்டம். திக்பூரில் அரசு பேருந்துக்கு தீ வைப்பு. பாஜக தலைமையிலான கூட்டணியில் இணைந்து மக்களவைத் தேர்தலை சந்திக்க ஜே.கே. வாசன் முடிவு செய்திருக்கும் நிலையில் அதிமுகவிற்கு பதில் பாஜக கூட்டணியை வாசன் தேர்வு செய்தது ஏன் மற்றும் எதற்காக என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அது குறித்த ஒரு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிறது. மக்களவைத் தேர்தல் அறிவிப்பு வெளியாக இன்னும் சில நாட்களே இருக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் பாஜக தலைமையிலான கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இணையும் என்ற கேள்விக்கு முழுமையான விடை கிடைக்காமல் இருந்தது. இந்த நிலையில்தான் பாஜக கூட்டணியில் இணைவதாக வாசன் அறிவித்துள்ளார். நாடு உயர்வதற்கு இந்த முறை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பாஜகவோடு துணை நிற்கிறது. அடுத்த கட்டமா தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை எப்போ நடக்கும்? அதுக்கான பேச்சுக்கள் தொடங்கப்பட்டதா? எத்தனை தொகுதிகளை தமாக எதிர்பார்க்குது? இன்றைக்கு தான் கூட்டணிக்கு அச்சாரம் போட்டிருக்கோம். வரும் நாட்களிலே படிப்படியாக கூட்டணி கட்சியினுடைய மாவட்ட தலைவர்கள் பொறுப்பாளர்களோடு பேசி பாஜக என்ன கோட்பாடு ஏற்படுத்தியிருக்காங்களோ அதற்கேற்றவாறு கூட்டணியுடைய முக்கிய கட்சியான தமாக பேச்சுவார்த்தையிலே கலந்து கொள்ளும். அது போக போக தான் தெரியும். கூட்டணி அறிவிப்பை ஜே.கே. வாசன் வெளியிட்ட நிலையில் தமிழ் மாநில காங்கிரஸ் அலுவலகத்திற்கு சென்று அவரை சந்தித்த அண்ணாமலை ஜே.கே. வாசனின் அரசியல் ஆலோசனைகள் தனக்கு மிகப்பெரிய பலம் என்று புகழாரம் சூட்டினார். நீங்களே டிவியில போடுறீங்க, திமுக கட்சியும் இவர்களும் 3வது கட்ட பேச்சுவார்த்தை உடன்படிக்கை எட்டியதா, நாளை எட்டப்படுகிறதா? ஆனா இவங்க எல்லாருமே கொள்கை ரீதியாக அரசியல் செய்யறவங்க, நேர்மையான அரசியல் களத்தில் இருப்பவங்க. இவங்களுக்கு எல்லாம் வியாபாரம் பண்ண தெரியாது, பேச தெரியாது. அரசியல் களத்தை நேர்மையாக அணுக மட்டும்தான் தெரியும். அதனாலதான் இந்த சந்திப்பே ஒரு வித்தியாசமான சந்திப்பு. இப்ப வாசன் ஐயா கிட்ட அண்ணா நீங்க எங்க போட்டுடுவீங்க, அல்லது என்கிட்ட அண்ணா நீங்க எங்க போட்டுடுவீங்க, 2 பேத்துக்குமே தெரியாது. அது முடிவெடுப்பாங்க. பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணியில் அதிமுக இருக்க வேண்டும் என ஜே.கே. வாசன் விரும்பியதாகவும், ஆனால் அதற்கு அதிமுக எந்த வகையிலும் உடன்படாத நிலையில்தான் பாஜக கூட்டணியில் நீடிப்பது என்ற முடிவை ஜே.கே. வாசன் எடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதனை தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையின் பேச்சும் உறுதி செய்திருக்கிறது. பாஜக கூட்டணியில் முதல் ஆளாக ஜே.கே. வாசன் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ் இணைந்திருப்பதும் பாஜகவினருக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. எப்பொழுதும் அவர்கள் மோடி ஐயாவை விட்டு எங்கேயும் சென்றதில்லை. அவர் முயற்சி வேற. இத்தனை காலமாக ஐயா வாசன் அவர்கள் எடுத்த முயற்சி வேறு விதமான முயற்சி. அதை நான் சொல்ல விரும்பல. அது வாசன் ஐயா அவருடைய மனதிற்கு என்ன சரின்னு பட்டுச்சோ அதற்கான முயற்சியை ஒரு 6-7 மாதமா எடுத்தாங்க, முழு மனசோடு எடுத்தாங்க. அதே நேரம் பாஜக கூட்டணியில் ஜே.கே. வாசன் இணைந்தாலும் இன்னும் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படவில்லை என்றே தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாஜக கூட்டணியில் தேமுதிக அல்லது பாமக உள்ளிட்ட கட்சிகளும் இணைய வாய்ப்புள்ளதாக கூறப்படுவதால் கூட்டணி இறுதி செய்யப்பட்ட பிறகே தமிழ் மாநில காங்கிரசுக்கு எத்தனை மக்களவை இடங்கள் என்பது தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என தெரிகிறது. ஒருவேளை ஜே.கே. வாசனுக்கு பாரதிய ஜனதா தரப்பில் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டால் மத்தியில் மோடி தலைமையில் 3வது முறையாக ஆட்சி அமையும் பட்சத்தில் மத்திய இணையமைச்சர் பதவியும் தேடி வரலாம் என்ற தகவல்களும் வெளியாகியுள்ளன. முன்னதாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்த அதிமுக அந்த கூட்டணியிலிருந்து விலகிய நிலையில் அதனுடன் நட்பு பாராட்டிய தோழமை கட்சியாக அறியப்படும் தமிழ் மாநில காங்கிரஸ் பாஜக கூட்டணியில் நீடிக்குமா அல்லது அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து மக்களவை தேர்தலை சந்திக்குமா என்ற கேள்வி தமிழ்நாட்டு அரசியலில் மேலோங்கியது. இதற்கு வலு சேர்க்கும் வகையில் பாஜக நிர்வாகிகளை சந்தித்த ஜே.கே. வாசன்
அதன் தொடர்ச்சியாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியையும் சந்தித்து பேசினார். இதனால் அதிமுகவை மீண்டும் பாஜக கூட்டணியில் இணைக்க வைக்கும் முயற்சியில் ஜி.கே. வாசன் ஈடுபட்டாரா என்ற கோணத்திலும் செய்திகள் வெளியாகின. அதனை அப்போது ஜி.கே. வாசனும் மறுக்கவில்லை. இதனிடையே பாஜக கூட்டணியை ஜி.கே. வாசன் தேடிச் சென்றாலும் அவர் எங்கிருந்தாலும் வாழ்க என்ற ரீதியில் வாழ்த்து தெரிவித்துள்ளார் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். தமிழ் மாநில காங்கிரஸ் நிர்வாகிகளின் கருத்துக்கு ஏற்ப ஜி.கே. வாசன் கூட்டணி முடிவை எடுத்தாலும் அவருடனான தனிப்பட்ட நட்பு என்றும் மாறாது என நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு ஜெயக்குமார் அளித்த தொலைபேசி பேட்டியில் தெரிவித்தார். தமிழகத்தில் புதன்கிழமையில் தேர்தல் நடத்த அரசியல் கட்சிகள் வலியுறுத்தியிருப்பதாக தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார். பதற்றமான வாக்குச்சாவடிகளில் தேர்தலுக்கு முன்பாகவே துணை ராணுவப் படையினரை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த உள்ளதாகவும் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தலைமையிலான தேர்தல் ஆணைய அதிகாரிகள் சென்னையில் கடந்த வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த கூட்டத்தில் மக்களவைத் தேர்தல் பாதுகாப்பு பணிகளுக்காக 200 கம்பெனி துணை ராணுவத்தினர் மார்ச் முதல் வாரம் தொடங்கி 2 கட்டங்களாக தமிழகத்திற்கு வர இருப்பதாக தேர்தல் ஆணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டதாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். முதற்கட்டமாக வரும் துணை ராணுவத்தினர் தேர்தல் தேதி அறிவிக்கப்பது முன்பாகவே தமிழகம் வருவார்கள் என்றும், 2ஆம் கட்டமாக வரும் துணை ராணுவ படையினர் தேர்தல் தேதி அறிவித்த பிறகு வருவார்கள் என்றும் அவர் கூறினார். பதற்றமான வாக்குச்சாவடிகளில் தேர்தலுக்கு முன்பாகவே துணை ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் ஜூன் மாதம் வரையிலான அரசு விடுமுறை நாட்கள் மற்றும் உள்ளூர் விழாக்கள், மதம் சார்ந்த பண்டிகைகள் குறித்து விவரம் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக கூறிய அவர், தேர்தல் தேதியை வார இறுதி நாட்களிலோ அல்லது வாரத்தின் தொடக்க நாட்களிலோ வைக்காமல் புதன்கிழமை வைத்தால் நல்லது என்று அரசியல் கட்சிகள் கோரிக்கை வைத்திருப்பதாகவும் தெரிவித்தார். விளவங்கோடு மற்றும் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதிகள் தொடர்பாக சட்டப்பேரவை செயலாளரிடமிருந்து இதுவரை எந்த ஆவணமும் வரவில்லை என்றும் சத்யபிரதா சாஹூ கூறினார். மக்களை மதத்தின் பெயரால் அரசியல் காரணங்களுக்காக பிரித்தாளக்கூடிய ஆட்சியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று கனிமொழி எம்பி தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவினர் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள கலைஞர் அரங்கில் பொதுமக்களை சந்தித்து கருத்துக்களை கேட்டறிந்தனர். இதில் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள், வணிகர்கள், நெசவாளர்கள், தொழில் முனைவோர், கல்வியாளர்கள், அரசு ஊழியர்களின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை தெரிவித்தனர். இந்த கூட்டத்தில் பேசிய கனிமொழி எம்பி, மாநில உரிமைகளையும் கருத்து சுதந்திரத்தையும் மத்திய அரசு சீரழித்து வருவதாக சாடினார். தமிழகத்தை மதிக்கக்கூடிய அரசு மத்தியில் அமைய வேண்டும் என்றும் கனிமொழி தெரிவித்தார். மக்களை மதத்தின் பெயரால் அரசியல் காரணங்களுக்காக பிரித்தாளக்கூடிய ஒரு ஆட்சியை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இந்த நாட்டின் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படக்கூடிய, இந்த நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கக்கூடிய, தமிழ் மொழியை, தமிழ்நாட்டை மதிக்கக்கூடிய ஒரு ஆட்சியை அங்கே நாம் உருவாக்கி காட்ட வேண்டும்.